என்னது ஒரு மிகப்பெரிய இந்தியன் டீமுக்கு ஸ்பான்சரே இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? புரியலையே. நம்பி தாங்க ஆகணும். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, ட்ரீம் 11 இந்த ஒரு அப்ளிகேஷன பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ, அதனால இந்தியன் டீமுக்கு ஸ்பான்சரா பார்த்தா இவங்க தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ இவங்களே பேன் ஆயிட்ட பிறகு இவங்களுடைய நேம் எதுக்கு நாங்க ஸ்பான்சரா வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் பார்த்தா தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா இன்னொரு நியூ ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காங்க. ஸோ, இவங்க எத்தனை கோடியில இந்த ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ, என்னென்ன கம்பெனிலாம் இதுக்கு போட்டியா வந்தாங்கன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். நம்ம சேனலை நீங்க புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கா கொடுத்துருவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய மத்திய அரசு பார்த்தா ரீசெண்டாக ட்ரீம் 11 மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குற்றத்தை தாக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, நீங்கள் பார்த்தா சூதாட்டமாக இருக்குது இந்த ஒரு அப்ளிகேஷன். ஸோ, இதனால் நிறைய பேர் பார்த்தா இறக்கிறதுக்கும் வாய்ப்பு. ஸோ, பணத்தை இழக்கிறதுக்கும் வாய்ப்படுதுன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். ஸோ, அதனால் என்ன ட்ரீம் 11 பார்த்தா பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் என்ன இந்தியாவோட ஸ்பான்சராக ட்ரீம் 11 பார்த்தா இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஸோ, இதுக்கு என்னடா காரணம்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேன் பண்ணிட்டாங்க. இவங்க இல்லை அவ்வளோதான்ப்பா சொல்கிற மாதிரி அதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்பான்சருக்காக பார்த்தா நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டாங்க. என்ன இது? இதில் அப்போலோ டயர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா ஸோ ஏசிய கப்பு பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்காங்க 2025. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு. அதில் பார்த்தீங்கன்னா புது ஸ்பான்சர் ஜெர்சியை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஸோ, நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் நோட் பண்ணி பாருங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஏசிய கப்பில் அப்போலோ டயர்ஸ் இந்த ஒரு ஜெர்சியை பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பான்சருக்கு யார் யாரெல்லாம் போட்டி போட்டாங்க, யார் யாரெல்லாம் போட்டி போடவே கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தெரியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா கேமிங், புகையிலை, கிரிப்டோ ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் இந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்புக்கு நீங்கள் போட்டிக்கே வர வேணான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால தான் அப்போலோ டயர்ஸை பார்த்தா செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கம்பெனிலாம் போட்டி போட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன கம்பெனிலாம் போட்டிக்கு வந்தாங்கன்னு தெரியுமா? ஸோ, அப்போலோ டயர்ஸ் இவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஜேகே டயர்ஸ், அப்புறம் கேன்வா, பிர்லா ஊப்பர்ஸ் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இந்த ஒரு போட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்ததால் போட்டி பார்த்தீங்கன்னா பலமாக போய்கிட்டு இருந்து அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட்டை 579 கோடிக்கு பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்தியன் ஜெர்சி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஜெர்சிலையும் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 அந்த ஒரு இடத்த தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் இதை மட்டும் தான் வைக்க போகிறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, எல்லா ஜெர்சிலையும் பார்த்தா சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. இந்திய அணிக்கு ஸ்பான்சராக இருக்கும் அதானி, அம்பானி ஸோ இவங்க பார்த்தா என்ட்ரி ஆனால் நம்மளுடைய பிராண்டும் பேன் ஆகிடும் கொஞ்சம் பயத்தில் பார்த்தா தயக்கம் காட்டுதான் பார்த்தா சொல்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ, அதை பார்த்தா பயம் பொறுத்ததாக பார்த்தா சொல்கிறாங்க. இனிமேல் நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா எந்தெந்த டீம் கூடலாம் ப்ளே பண்ண போகிறாங்களோ எல்லாரும் பார்த்தா இந்த ஒரு ஜெர்சி தான் போட்டுக்கிட்டு பார்த்தா விளையாட போகிறாங்க. அப்போலோ டயர்ஸ் புதிய பிராண்ட். சார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு சோலி முடிச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பிராண்டாக இருந்த பைஜூஸ், ட்ரீம் 11 இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி.